திவினேஷ் அவர்கள் பவித்ராவோட வீட்டுக்கு பெட்டி ஒண்ணு அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப ஜூனியர்ஸ் மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்ப திவினேஷ் அவர்கள் பெற்றிருந்தாரு. அத தொடர்ந்து அவரு அந்த சீசனோட டைட்டில் வின்னராகவும் ஆகியிருந்தாரு. திவினேஷ் அவர்கள் அந்த ஒரு சீசன்லயே சின்ன பையனா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிட்டாரு. அந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு சீசன்லயுமே அவரு கன்டின்யூ பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த சீசன்ல எப்படி திவினேஷ் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தாரோ, இந்த ஒரு சீசன்ல பவித்ரா அந்த ஒரு வரவேற்பை பெற்றிருக்காங்க. மேலும் இந்த சீசனோட ஸ்டார்ட்டிங்ல திவினேஷ் அவர்கள் வந்து நெறைய பாடியிருந்தாரு. அப்ப பவித்ரா கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகியிருக்காரு. ஒரு அக்கா மாதிரி தான் அவர்கிட்ட நடந்துட்டு இருந்திருக்காரு. அந்த ஒரு அன்பிற்கு இணங்க இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினாலே முடிஞ்சிருக்கு இல்லையா? அத தொடர்ந்து பவித்ராவோட வீட்டுக்கு அவரு பெட்டி ஒண்ணு அனுப்பியிருந்திருக்காரு. அந்த ஒரு பெட்டியில பார்த்தீங்கன்னா, பவித்ரா அவர்களுக்கு ஒரு சாரியும், அவங்களோட பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நக்ஷத்ராக்கு ஏகப்பட்ட விளையாட்டு பொருட்கள் இருந்திருக்கு. இந்த ஒரு கிஃப்ட்ட கண்டிப்பா பவித்ரா அவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை கிஃப்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாலும், திவினேஷ் கிட்ட இருந்து வரும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா திவினேஷ் அப்படிங்கிறவங்க ஒரு சுட்டி குழந்தை. அவர்கிட்ட இருந்து இப்படிலாம் வரும் அப்படின்னு கண்டிப்பா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம திவினேஷ்க்கு கால் பண்ணியும் பேசியிருக்காங்க. அப்ப திவினேஷ் அவர்கள், "இல்லக்கா, எனக்கு வந்து உங்கள ரொம்ப பிடிக்கும். இந்த சீசன்லாம் நீங்க ரொம்ப சூப்பரா பாடுனீங்க. கண்டிப்பா நீங்க இந்த சீசன் டைட்டில் வின் பண்ணுவீங்கன்னு நெனச்சேன். அது நடக்கல. இருந்தாலும் இந்த சீசன்ல யாருக்குமே இல்லாத ஒரு வரவேற்பு உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. பீப்பிள்ஸ் ஃபேவரைட்ங்கிற அவார்ட் கிடைச்சிருந்துச்சு. கண்டிப்பா இதுக்கு உங்களுக்கு ஏதாவது நான் குடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். அப்பா அம்மாட்ட கேட்டேன். அவங்க தான் உங்களுக்கும் பாப்பாவுக்கும் சாரி வாங்கி குடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த ஒரு சாரிய உங்களுக்கு கிஃப்ட்டா குடுத்துருக்கேன். இத நீங்க வந்து பாப்பாக்கு குடுங்கக்கா. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட விளையாட்டு பொருட்களும் நான் பாப்பாக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவங்க கிட்ட குடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. பவித்ரா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டயுமே பேசியிருக்காங்க. திவினேஷ்க்குமே நன்றி சொல்லியிருந்திருக்காங்க. திவினேஷ் ஆளு தான் பார்க்க சுட்டி பையன். ஆனா அவரோட எண்ணம் செயல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. கடந்த சீசன்லயே அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்திருந்தோம். அத தொடர்ந்து இந்த ஒரு சீசன்லயுமே அத நிரூபிச்சிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் என்னோட ரசிகர்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "என்னுடைய ரசிகர்களாக இருக்கவங்க வெறுமனே ரசிகரா மட்டும் இருக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதே கிடையாது. அவங்களோட வாழ்வாதாரமும் உயரணும். அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் எப்போதுமே நினைச்சிருக்கேன். ஏன்னா என்ன வந்து ஒரு நடிகரா மட்டும் இல்லாம, அவங்க பக்கத்து வீட்டு பையனா, அவங்க வீட்ல ஒரு பையனா இந்த மாரி தான் என்ன எல்லாருமே பார்த்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. தண்ணி அடிக்காதீங்க, தம் அடிக்காதீங்க, ஜிம்முக்கு போங்க, உடம்ப பார்த்துக்கங்க, நல்ல வேலைக்கு போங்க, உங்களோட குடும்பத்த பாருங்க, உங்களோட குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க குடும்பத்தோட வந்து என்னோட படத்தையும் பாருங்க. என்னோட ரசிகர்கள் இப்படி இருந்தா இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு அது பெருமை." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரோட ரசிகர்கள் பார்த்து இந்த விஷயத்த சொன்னது இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் அடுத்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் ஒரு 1 மந்த் மட்டும் தான் இருக்கு. அந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் இப்ப படுபயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. அந்த படம் அவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட்டா அமையுதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.